அன்னைக்கு அந்த பிராங்க் ஃபைட்டு நடக்கும்போதே சாண்ட்ரா வந்து நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி போய் யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ சபரி வந்து எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிம்பாங்க. உடனே சாண்ட்ரா என்னது அப்படின்னோடனே ஒரு ஆப்பிள் குடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே சாண்ட்ரா சிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சாண்ட்ரா வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா மட்டும் ரொம்ப டல்லாக நம்ம இப்படி பிஹேவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாவம் தனியாக போய் பெட்ரூமில் படுத்திருக்காங்க. அவங்க பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக படுத்திருக்காங்க. இப்போ சபரி கிட்ட போயிட்டு சியர் அப் இதெல்லாம் பார்த்து யோசிக்காத, இது வெறும் 100 நாள் தான், அந்த 100 நாளுக்கு அப்புறம் 100 வருஷம் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சபரியை ஹேட் பண்ணி நான் நிறையா ட்வீட்ஸ் மெசேஜஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் அதை போய் பார்க்கணும். இது வெறும் 100 நாள் தான், இதுக்கப்புறம் 100 வருஷம் வாழ்க்கை இருக்குது, இதில் ஒன்று சொல்கிறாங்க, நீ இவ்வளோ வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமா அப்போ அவர் வந்து வெளியே வந்தாருனாலும் கவலைப்பட மாட்டாருங்கிறத அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. உடனே சாண்ட்ரா வந்துட்டு அதுக்கும் அப்படி டல்லாகவே இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, நீ பார்க்குறதுக்கு என்னோடய அம்மாயி மாதிரியே இருக்க, அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சாண்ட்ரா அப்படியே முழிக்கிறாங்க. என்னோட அமிர்தா அம்மாயி இருக்காங்க, அவங்க பெட்டியில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பேரம் பேத்தி இருந்தாலும் அவங்க சாகும்போது என் ஃபோட்டோ தான் அவங்க பெட்டியில் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாயிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா எங்கள் அம்மாயி ரொம்ப அழகாக இருக்கும், ஒன்றை மாதிரி இருந்துக்கிட்டு ஒருவேளை சின்ன வயசில் ஒன்றை மாதிரி கேவலமாக இருந்திருப்பாங்களோ, வயசாகி ரொம்ப அழகாக இருந்தாங்க, அதுதான் எனக்கு எப்படி ஒன்றை மாதிரி இருக்காங்கன்னு புரியல அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ரா வந்து பயங்கரமாக சிரிச்சிருவாங்க. ஸோ லேடிஸ்க்கு எப்போவுமே அவங்க பியூட்டி பற்றி சொல்லும்போது அது வந்து ஹாப்பினஸ் வந்துடும், அவங்க ஃபேஸில் சிரிப்பு வந்துடும். அப்படியே சாண்ட்ரா சிரிச்சிடறாங்க. உடனே சியரப்புன்னு சொல்லிவிட்டு நீ இதெல்லாம் பற்றி ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லி சியரப் பண்ணிட்டு போகிறாங்க. அவர் கொஞ்சம் ஹைப்பராக பேசுகிறாரு, லவ் யூன்னு அடிக்கடி இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பட் சில பேரோட மேனரிசம் அது ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்ச சபரி ஒரு நல்ல கேண்டிடேட். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.